ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிருத்தின் குட்டியோடைய சம்மர் வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பெங்களூரில் வந்து என்ன அக்வாரியம்மா அக்வாரியம் பேரடைஸ் அக்வாரியம் பேரடைஸ்ன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இவனுக்கு ஈகராக இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து ரொம்பவே ஈகராக இருக்குது. ஏன்னா நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ஃபுல்லாக அந்த சீ மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது பார்க்கவே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ராங்களாம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். என்ன அக்வாரியம் பேரடைஸ் போட்டிருக்கேன். ஃபன் வேர்ல்டு இங்கே அது ஃபுல்லாக வாட்டர் கேம் போல், ரிசார்ட்ஸ் வாட்டர் கேமு. இது வந்து அக்வாரியம் பேரடைஸ். நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. 3 adults 1 child. 1 year இருந்தால் டிக்கெட் இல்லை போல், அதுக்கு மேலே இருந்தால் டிக்கெட் எடுக்கணும். கிருத்தினுக்கும் ஒரு டிக்கெட்டு. ஸோ 3 adult 1 child எடுத்துகிட்டு இப்போ உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். வாங்க பார்ப்போம். என்ட்ரியே இப்படி தான் இருக்குது. டாட்டாய்ஸ் உள்ளே போகலாம். வாங்க. த்ரில்லிங்காக தான் இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக தான் இருக்குது, எப்படி இருக்குமோன்னு. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இதுதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னே தெரியல. பாம்பு மீன் மாதிரி ஓப்பன் பண்ணுது. நிறைய இருக்குது பாருமா சந்தில். இது என்ன மீன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோப்பா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபிஷ். என்னென்ன ஃபிஷ்னே தெரியல, நிறைய இருக்கு. இங்க பாருங்க வருது பாருங்க. ஃபிஷ் அதுக்கெல்லாம் ஹாய் சொல்லு. ஹலோ கிந்தையா தொடக்கூடாது. கடிச்சிரும். தொட்டா கடிச்சிரும். மீனை இவனுக்கு டிக்கெட் போட்டு கூட்டு வந்ததே வேஸ்ட்டு. ஒரு மீனை கூட பார்க்க மாட்டேன்றான். தண்ணியில் விட சொல்லி கேட்குறான். எங்கள் கிளாஸே தொடக்கூடாதுன்றாங்க. தண்ணியில் எப்படி விடுவாங்க? கிருத்தின் கடிவா. கிருத்தின கடிவா. எவ்வளவு பெருசா இருக்கு. இவப்பாரு அடிக்கிறான். எது இங்க பாரு கிருத்தி, நீங்க மேல பாரு. மேல இங்க பாரு மீன் எத்தனை இருக்குன்னு. இங்க பாரு சொன்ன. கொஞ்ச நேரம் உள்ள கோபுரம் மாதிரி தெரியலையே. நல்லா இருக்குல்ல. ஆனா உள்ள பாக்குறதுக்கு இந்த மீன் எல்லாம் மேலேயே இருக்கு, கீழே வரவே மாட்டேங்குது. ஒயிட் கலரா? இவன் வேற இழுக்கிறான். இங்க பாரு குட்டி மீன். போலாம். இங்க பாருங்க. இங்க பாருங்க.
கலரு அங்க பாருங்க அங்க இது. ஏய் ஆமா. அப்படியே ஃபால்ஸ் மாதிரி. தர்மாகோலா சுகரா? சுகர் பத்தி நிக்குமாமா தண்ணில நிறையாதா? அது ஏதோ ஒரு இது வேற ஏதோ ரவ பவுடர் போல. இந்த ஃபிஷ் பாரு, மேல ஒரு கலர் கீழ ஒரு கலர் அழகா இருக்கு குட்டிஸ். ப்ளூ ஒன்னு ரெட் ஒன்னு. இது பாருமா உள்ள இருக்கிற முள்ளு. எங்க அம்மாவை காட்டுங்க. அம்மா வியப்பா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அம்மா மூஞ்சி தெரியல, ஒரு லைட் கூட இல்லைங்க. இங்க நில். கரெக்டா எக்ஸாக்டா அது மாதிரி சீல இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம உப்பா? வால் மட்டும் எல்லோ நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் என்னம்மா? ஐயோ உள்ள இன்னும் நிறைய இருக்கும் போலயே. கிருத்தின் வாங்க மம்மி கிட்ட வா. இங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க இது பாருங்க, ஒரு மாதிரி இந்த ஃபால் செட்டப் மாதிரி பண்ணிருக்காங்க சைட்ல எல்லாம். மேல பாருங்க சூப்பரா இருக்குல்ல? எங்க அம்மா எப்படி பாக்குறாங்க? இது பாருமா, ஜெல்லி ஃபிஷ்ஷோட லைஃப் சைக்கிள், அப்புறமா அதுக்கு ஹார்ட், லிவர், பிளாடர் எல்லாம் எங்க இருக்குன்னு போட்டிருக்கு. இது வந்து இந்த சயின்ஸ் ரிலேட்டடா படிக்கிறவங்களுக்கு. போலாம். இது பாரு அழகா இருக்குல்ல? நல்லா இல்லையா? தண்ணி எல்லாம் அங்க விளையாடக்கூடாது. அடிச்சிருவேன் கிருத்தின்னு. அங்க வெளியே போய் தண்ணியில விளையாடலாம், இங்க விட மாட்டாங்க சாமி. மீனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? மீனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? அங்க பாரு மீனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஃபிஷ்ஷுக்கு பூவா கொடுக்கலாமா? இங்க பாரு எவ்வளவு ஃபிஷ் இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்ம தலைக்கு மேல அப்படியே கர்வ் மாதிரி. கிருத்தின் குட்டி ஷிஃப்ட் மாறிட்டாரு, நடக்க மாட்டேன்றான், பயந்துட்டு நடக்க மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மீனெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஒர்க்கா இருக்கு அக்வாரியம்.
இங்கெல்லாம் இங்கே உட்காரக்கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிங் இஸ் நாட் அலவுட்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏம்மா பிடிக்கலையா? எக்ஸிட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எக்ஸிட்க்கு வந்தாச்சு. அந்த நம்ம உள்ளே வந்தோம் இல்லைங்களா, மேலே கர்வ் மாதிரி ஷேப்பில், அதில் வந்து அப்படியே வெளியே வந்துடுது. இங்கே வந்து அது மர்மைட் மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு அது எக்ஸிட் கேட் அவ்வளோ கிளம்ப வேண்டியது தான். எங்கடா இவ்வளோ பெரிய அக்வாரியமில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையேன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் எக்ஸிட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாருக்கு வந்து ஜூஸ் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா? ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிக்கிறாரு, அம்மா வந்து ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க. ஃபைனலாக இந்த கேட் வழியாக எக்ஸிட் ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குமா. லைஃப் லாங் பார்த்ததே இல்ல இதெல்லாம். லைஃப்ல எல்லாம் நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்த்ததில்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா கிறித்தினுடைய சம்மர் வெக்கேஷன் பனானா வீட்ல இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நாங்க இதெல்லாம் அக்வாரியம் பாரடைஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் ஆயிட்டோம். மேலே பாருங்க ஃபன் வேர்ல்டு, அது வந்து வேற ஒரு டிக்கெட் போல. அது வந்து நான் மேபி நாளைக்கு இல்லைன்னா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து பிளான் போடுறோம். கிறித்தின் குட்டி தண்ணியில் விளையாடுறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டான். இதுவும் வண்டர்லா மாதிரி போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்வாரியம் பாரடைஸ் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா வேறு சூப்பராக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா வேறு டைலாக்காக விட்டுருக்குறாங்க. டைலாக்லாம் இல்லைம்மா, நிஜம் தானே இதெல்லாம். எங்களுக்குமே ரொம்ப, ஆனால் அவன் கிறித்தின் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆன மாதிரி தெரியல. அவன் வந்து அவனுக்கு எதுவுமே புதுசாகவே ஃபீல் ஆகலை. அவனுக்கு வந்து தண்ணியில் விளையாடணும். மேபி வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்தால் அவன் வந்து அதெல்லாம் ஒன்று வந்து சர்ப்ரைசிங்காக பார்ப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்ப்போம். பாய்.